திருநெல்வேலி கோயில்ல நெல்லையப்பர் கோயில் இருக்குது, காந்திமதி அம்மன் கோயில் திருக்கோயில் இருக்குது. அங்கே நம்ம தாமிரபரணி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் போகிறாங்க. போய் வெளியே நின்று கடவுளை அழைக்கிறார், நெல்லையப்பரை அழைக்கிறார். நெல்லையப்பர் வரலன்னு உடனே இவருக்கு பீடாதிபதி வெளியே இருந்துட்டு என்ன சொல்கிறார், ஈசன் என்னோடு எருக்கு உன்னோடு அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பி போய் விடுகிறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே எருக்கு முளைத்து விடுகிறது. அங்கே இருந்த கோயிலில் அருளாற்றல் குறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் தான் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும் அவங்க எந்த வேலையில் இருந்த எந்த பொறுப்பில் இருந்தாங்க, ஏன் அப்படி ஆச்சுதுங்கிறதெல்லாம் மறையாக காக்கப்படுகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, கருவூரார் இப்படி சாபம் வாங்கி விட்டதே, இப்படி ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக கருவூராரை தேடி வருகிறார்கள். கருவூரார் அவர் இப்போ மானூர், திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் தடுத்த மானூருங்கிறதுல இருக்குது. இப்போவும் மானூரில் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் திருக்கோயில் இருக்குது. கருவூராருக்கு அங்கே சந்நிதி இருக்குது. பார்த்து அவரை திருப்பவும் கோயிலுக்கு வந்து அந்த சாபத்திலிருந்து விலக்கு எல்லாம் பெற்று அந்த கோயிலை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்.